ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து திருவிழாவுக்கு போக போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் 3 ஃபேமிலி ஒன்றா போக போகிறோம். அக்கா தங்கச்சி 3 பேருமே. அது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு தான் போக போகிறோம். திருவிழா எந்த ஊருக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் பக்கத்தில் கீழ்நலத்தூர் தான். எல்லாமன் கோயில் திருவிழா தான். அதனால ஷாப்பிங் போயின்னு இருக்கோம். தேவையான பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் ஷாப்பிங் போகல, நானும் அக்காவும் தான் சேர்ந்து போயின்னு இருக்கோம். ஷாப்பிங் போகணும் கூட வர நான் எடுக்க போகிறேன். சுபா ஷாப்பிங் வர நல்லா இருக்குது. நான் வாங்க போகிறேன் சுபா. எனக்கு தேவையான வளையல், அதுக்கப்புறம் வேற அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டேவா, அதனால எனக்கு ஜாக்கெட் வேணும்னு கேட்டு இருக்குது. ஜாக்கெட்டும் வாங்கிட்டு வரணும். எனக்கும் ட்ரெஸ் ஏதாவது எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டுக்கு இறக்கிட்ட ட்ரெஸ் நான் எடுக்க பட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. சரி, ஆட்டோலேருந்து வந்து ஃபஸ்ட்லேயே ஃபேன்சி ஸ்டோர் தான் போனோம். அங்கே பசங்களுக்கு தேவையான மேக்கப் செட்டு எல்லாமே வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கிட்டு சரி அக்கா வாக்கா, எனக்கு ஒரு புதுசாக ஒரு டாப் ஒன்று வாங்கி கொடுவாக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எனக்கு பிடிச்ச டாப் ஒன்று எடுத்துக்கணும். நான் டாப் எடுத்துகிட்டு கடையிலேருந்து வெளியில் போயிட்டு இருந்தோம். அக்கா பார்த்தீங்கன்னா வாடி நீ நானும் போயிட்டு பியூட்டி பார்லருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அக்கா நான் பண்ணிக்க மாட்டேன், நீங்களே பண்ணிக்கோங்கக்கான்னு. சரி அக்கா நான் தான் பண்ணிக்க போகிறேன், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு அக்காவுக்கு வந்து ஐப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ஐப்ரோஸ் பண்ணிட்டாங்க. அக்கா நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. சூப்பராக இருக்கான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிக்க போகிறாங்க. அக்கா வந்து முடி வந்து ரொம்ப எங்களுக்கு கொட்டி போயிடுச்சுங்க. நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தோம், சுத்தமாக எங்கள் 3 பேருக்குமே முடி ரொம்ப கொட்டி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கீழே இருக்க முடியெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. அந்த பியூட்டி பார்லர் அந்த அக்கா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா தான். அதனால் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அக்கா கேரட் செயின் வாங்கலாம், லாவணி ஷாப்புக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அந்த துணி கடையில் போனால் தங்கம் மாதிரியே நெக்லஸு ஆரம் எல்லாமே இருந்தது. வெறும் 2000 ரூபா தான். சூப்பராக இருந்தது. வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, காலைல 10:30 மணிக்கு போனோம் நாங்கள் வீட்டிலேருந்து. கரெக்டாக இப்போ 3 மணி ஆச்சுங்க நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வரத்துக்கு. பார்த்தீங்களாண்ணா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு ட்ரெஸ்ஸு நெக்லஸ் அக்கா வந்து நெக்லஸ் எடுத்தாங்க. அது அக்கா மட்டும் போட்டுக்க மாட்டாங்க, எங்களுக்கும் தருவாங்க, போட்டுக்குவோம். அப்படி பார்த்தீங்கன்னா வேதாக்கு வந்து ஆனுவல் டே வருது, அதனால அதுக்கு ஜாக்கெட் பிட்டுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 வேதாக்கு பசங்க சாப்பிட தேவையான பொருள். பாருங்க பொண்ணுங்களே இருப்பாங்க வீட்டுல. நம்மளுக்கு போட்டி. ஆமாப்பா, 20 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்தேன்பா. இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வரும், அதனால எடுத்துட்டு வந்தேன். டப்ஸ் எத்தனை டப்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் லிப்டிக்ஸ் எல்லாம் உண்டு பாது. சரி இருங்கப்பா எல்லாமே உங்களுக்கு தான். இதுல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு சாப்பிடுற பொருள் தேவையானதெல்லாம் வாங்கினோம். இல்ல ட்ரெஸ் எனக்கு வாங்க லிப்ஸ்டிக்கா உனக்குதான் வாங்கி வந்துக்குது. பொம்பளை பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் ஹாஸ்டல் சேர்ந்துருங்க. ஆஹா, எங்களுக்கு வேணாம். சுரேஷா சில்லுன்னு குடிக்க நல்லா இருக்கு வெயிலுக்கு. பசங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என் பொருள் எல்லாம் கொடுப்பான் எடுத்துன்னு போட்டோம். சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குதா? நீயே போட்டுப்பா. சரி அக்கா ஃப்ரீயா கொடுக்குறாங்க நைட் நினைச்சேன். 2000 ரூபாய் கொடுத்துருன்னு கேக்குறாங்க. அது எப்படி ஃப்ரீயா தருவேன்? 2000 கொடுத்து வாங்கி வந்துக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.